இன்னைக்கு லோகேஷ் கனகராஜுடைய டிசி படம் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. ஸோ அது வேறு இல்லாமல் இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னிலேருந்து வீக்கெண்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு சென்னை சிட்டியில் டாப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற, அதாவது புக்கிங் வைஸ் டாப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு டாப் 3 மூவிஸ் என்னென்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஷோக் அவுட் வைஸ் படி பார்த்தோம்னா தேர்ட் பிளேஸில் இருக்கிறது நம்ம தளபதியோட ஜனநாயகன். ஸோ இந்த படத்துக்கு டோட்டலாக இன்றைக்கி சென்னை சிட்டியில் மட்டும் 156 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் டோட்டலாக 6 ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஒரு ஷோ கூட சோல்ட் அவுட் ஆகலை. ஸோ இது ஒரு குட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இந்த படத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்குன்னு நமக்கே தெரியும். ஸோ அதையும் தாண்டி இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் ரிவ்யூ வந்து தேர்ட் வீக்கெண்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. ஸோ தேர்ட் வீக்கெண்டில் 150 ஷோஸ்க்கும் அதிகமானது ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்கன்னா இது உண்மையாகவே குட் லெவல் தான். ஏன்னா இது கூட பார்த்தோம்னா டிசி அண்ட் ஸ்பைடர்மேன் 2 படம் ஒரு செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் செகண்ட் பிளேஸில் இருக்குது லோகேஷ் கனகராஜுடைய டிசி. ஸோ இந்த படத்துக்கு இன்றைக்கி டோட்டலாக சென்னை சிட்டியில் 222 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் டோட்டலாக 80 ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஒரு ஷோ கூட சோல்ட் அவுட் ஆகலை. ஸோ இதுவுமே ஒரு குட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் என்ன தான் நல்ல வெல் நோன் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஒரு ஆளாக இருந்தாலும் ஸோ இது அவருக்கு ஒரு டெபியூட் மூவி. ஸோ ஒரு டெபியூட் ஹீரோ எடுத்து படத்துக்கு கிட்டத்தட்ட 200 ஷோஸ்க்கு அதிகமானது ஷெடியூல் பண்ணி 80 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்லாம் உண்மையாகவே குட் லெவல் தான். அண்ட் இந்த படத்துக்கு இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, கருப்பு படத்துக்கான மாதிரி இந்த படத்துக்காக ஹை சான்ஸ் இருக்குது. ஏன்னா கருப்பு படம் எப்படி ஸ்டார்டிங்கில் ஒரு லோ பெர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு அடுத்து பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கினதுக்கப்புறம் எல்லா ஷோஸும் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அப்புறம் சோல்ட் அவுட்டில் மடமடன்னு போச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு மேபி பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கிச்சுன்னா போக வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த படத்தை இன்றைக்கி பார்க்க தேட்டர்ஸில் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் ஃபைனலி ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ஸோ இந்த படத்துக்கு டோட்டலாக 311 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் 72 ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் இந்த படத்துக்கு ஒரு ஷோ கூட சோல்ட் அவுட் ஆகலை. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இது ஒரு ஹாலிவுட் மூவி. ஸோ தமிழில் ஆல்ரெடி ஒரு பிக் டயர் 1 ஸ்டார் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது கூட ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸோட டே 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு ஹாலிவுட் மூவி ஒரு செகண்ட் வீக்கெண்டில் 2 படத்தையும் பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி இருக்குன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அது வேறு இல்லாமல் இந்த படம் ஆல்ரெடி இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸில், அதாவது இந்த 2026ல் இந்தியாவில் மட்டும் ஹையஸ்ட் கலெக்ஷன் கொடுத்துருக்க படத்தில் துரந்தருக்கு அப்புறம் செகண்ட் பிளேஸில் இந்த படம் தான் இருக்குது. ஸோ இந்த வீக்கெண்ட் முடிகிறதப்போ நான் கெஸ் பண்ணுறது என்னென்னா, இந்த படம் கண்டிப்பாக 450லேருந்து 500 கோடி கலெக்ஷனை இந்தியாவில் மட்டுமே கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க.